கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டும். சிலைகள் வடிக்கிற அந்த சிற்பி என்ன பண்ணாராம், ஒரு நாள் ரொம்ப அழகான ஒரு தேவதையை செதுக்கினாராம். போகிற வழியில் எல்லா ஜனங்களும் இந்த தேவதையை பார்த்து, பா எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரெண்டு பக்கத்து ஜனங்க நின்று பிரமித்து பார்க்குறாங்களாம். சில ஜனங்க என்ன பண்ணுறாங்களாம், அதை பார்த்த உடனே கீழே விழுந்து கும்பிடுறாங்களாம். கழுதை நினச்சிதான், என்ன இது எல்லாரும் நம்மளை பார்த்து என்ன பண்ணுறாங்க, ஒரே அப்படியே புகழறாங்க, அது மாத்திரம் இல்லை நம்மளை பார்த்து வணங்குறாங்களே, நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ ரொம்ப மவுசு ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னு உடனே என்ன பண்ணுச்சான், அது இருந்த இடத்த விட்டு நகராமல் அப்படியே நின்றுச்சான். உடனே அந்த கழுதை ஓட்டுறவன் என்ன பண்ணுறானோ, பக்கத்தில் போய் ஒரு வீட்டு வாசலில் இருந்த ஒரு பெரிய தடி இருந்துதான், அந்த தடியை கொண்டு வந்து என்ன பண்ணானா, அந்த கழுதையை 4 இருக்குன்னா பாருங்க, நல்லா போட்டானா பாருங்க. போட்ட உடனே அப்போ தான் இந்த கழுதைக்கு புத்தியே தெளிஞ்சுதான். அடி வாங்கின உடனே, ஐயோ நம்மளை பார்த்து இவங்கெல்லாம் என்ன பண்ணல, வணங்கலை, இவங்க நம்ம மேலே இருக்கிற தேவதையை பார்த்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, வணங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி தன்னுடைய நிலைமையை அது அறிந்து கொண்டுதான். நாம் கொஞ்சம் ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும் பொழுது நாமே பெருமிதப்படுத்தி கொள்ளுகிறோம், நம்முடைய நிலைமையை அப்படியே மறந்து விடுகிறோம். கர்த்தர் சொல்றார், இல்லை தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிற தேவன்,